ஹலோ, எல்லோரும் இப்போ நல்லா இருப்பீங்க. இப்போ அடுத்து வர்றது புளியார் சதுர்த்தி. அதுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. கொழுக்கட்டை பண்ணுறது, சுண்டல் பண்ணுறது, அப்புறம் பிள்ளையார் புதுசாக வாங்கி பசங்கள்லாம் இருந்தால் அதை அலங்காரமெல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய பண்டிகை. இந்த ஆக்சுவலாக இதெல்லாம் பம்பாயிலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் ஒரே அமக்கலமாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி இப்போ எல்லா இடங்கள்லையும் பண்ணுறா பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையார் வீதி உலா அதெல்லாம் கூட வருது. எல்லாம் நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஸ்வீட்டு தான், ஆனால் உப்பு காரத்தோடு சேர்ந்த ஒரு ஸ்வீட்டு சும்மா ஒரு பண்ண சொல்கிறதுக்காக பண்ணுறேன். அது என்னென்னா சக்கரவள்ளி கிழங்கு போண்டோ. இது எப்படி இது சக்கரவள்ளி கிழங்கு போண்டோ அப்படின்னு சொன்னிங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டோ மாதிரியே தான், அதில் சக்கரவள்ளி கிழங்கு பண்ணுறது. இதுவும் தஞ்சாவூர் சைடு டிஷ்ஷு தான். எங்கள் பாட்டி, எங்கள் மாமியார், எங்கள் சித்தி எல்லாருமே இங்கிலீஷ் கறியாக சாப்பிட மாட்டான். அதனால் இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். பட் நாட்டுக்கறிகாயில் எல்லாமே சேர்ப்பா. அதில் சக்கரவள்ளி கிழங்கை வந்து போண்டாவாக போடுவாள். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம அதாவது ஸ்வீட்டும் இருக்கும், உப்பு காரமும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது நீங்களாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியாதவங்க இதை பார்த்து இதில் பண்ணி பார்த்து அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க, செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. இது வந்து உருண்டையாக இருக்கிறதுனால இதை கூட பண்ணி பிள்ளையாருக்கு வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா பிள்ளையாருக்கு எல்லாமே பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச மட்டும் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி வேக வச்சிடணும், உருளைக்கிழங்கு மாதிரியே தான். அதுக்கப்புறம் அதை நல்லா தோலை உரிச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணிடணும் கையால். அப்புறம் அடுப்பில் இலுப்பச்சட்டியை வச்சு கொஞ்சம் போகிறோம் கடுகு, எண்ணெயை ஊற்றி கடுகு, ஒரு 2 பச்சை மிளகா, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு வேணுன்னா உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இதை வந்து ரொம்ப வேகெல்லாம் இது ஆல்ரெடி இது வெந்தது. அதனால சும்மா அந்த சூடில் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு பிரட்டிலாம் போகிறோம். ரொம்ப நாளையெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு பிரட்டி எடுத்து வச்சுன்னுடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கடலை மாவு 2 பங்கு, 1 பங்கு அரிசி மாவு, அதையும் அது ரெண்டையும் நல்லா கடலை மாவையும் அரிசி மாவையும் கலந்துட்டு அதில் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வந்து எல்லோரும் ஆப்ப சோடா சேர்ப்பா, ஏன்னா நல்லா வரணும்னு. பட் அவள் எல்லோரும் ஆப்ப சோடு சேர்க்க மாட்டாள். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாள், எண்ணெயும் நெய்யும் காய்ச்சி அதில் குத்திடுவாள். அது வந்து நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்புறம் அதை வந்து நல்ல அந்த அதாவது போண்டோ போடுறதுக்கு உண்டான பதம் ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதுவாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பதத்தில் வச்சுட்டு இந்த உருண்டையாக பண்ணி அதை அதில் துவைச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். இதுதான் அதனுடைய இது. ரொம்ப சிம்பிள் டிஃபன் தான், ரொம்ப டைம் எடுக்காது, நல்லாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் அதை பண்ணிவிட்டு அதை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ், இதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷுங்கிறது வந்து யூஸ்வலாக வந்து சட்னி நல்லாயிருக்கும். பொட்டுக்கடல தேங்காய் வச்சு வைக்கிறோம் இல்லையா, அந்த சட்னி நல்லாயிருக்கும். வெங்காய சாம்பார் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இருந்தாக்க இந்த ஸ்கெட்சப்பு அது மாதிரி போட்டுடலாம், அதையும் துவச்சின்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த 3 அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி நான் குக்கரில் இதை வேக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ இதை வந்து தோல் உரிச்சு விடணும். தோலை நம்ம வந்து இதை எடுத்துட்டோம்னாக்க அதுக்கப்புறம் அதை இது பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி விடணும் நல்லா கையால். நல்லா அது நல்லா ஸ்வீட்டாக இருக்க சக்கரவள்ளி உருளைக்கிழங்கு கூட அதனால ஸ்வீட்டு தான் முடியாது. அதனால நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா, அது காரமும் போடுறோம், அதில் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. சீரியல்லாம் பார்ப்பீங்களா? சீரியலா? டிவி சீரியல்லாம் அது 1-2 பார்ப்பேன். இப்போ என்ன பார்க்குறீங்க லேட்டஸ்ட்டாக? சீரகடிக்கு ஆசை. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இழுப்பு இது தாளிக்கிறதுக்கா? சும்மா ஒரு கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு உண்டா? உளுத்தம்
உளுத்தம்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. மஞ்சத்தூள் உண்டா இதுக்கு? அதில் வேணால் மஞ்சள் தூள் போடுது. பெருங்காயம் எல்லாமே அது இதில் இல்லை. இது ஒரு சும்மா ஒரு கடலை கிடுக்கி இந்த அடுப்பு அடைச்சிட்டேன். இப்போ ரொம்ப அடுப்பில் இருக்கணும், அந்த மிதமான சூட்டிலே. ஆமாம், மிதமான சூடு போதும். கடுகு தாளித்த உடனே பொரிச்ச உடனே நிறுத்திடலாம். ஆமாம், சும்மா இதை ஒரு உருண்டை பிடிக்கணும், சூட் கொஞ்சம் இது பண்ணி, அவ்வளோதான். இது இப்போ மேல் மாவு 2 கடலை மாவு 2 கப்பா? 2 கப்பு எதை எடுக்கிறோமோ அதில். அதே மாதிரி அரிசி மாவு ஒரே 1 கப்பு போடுறோம். அதுக்கு 2க்கு 1. 2க்கு 1 கூட இன்னும் கூட குறைக்கலாம். 2க்கு 3/4 கொஞ்சம். இது எதுக்கு அந்த கிறிஸ்கா இல்லைன்னா கடார்ந்து போயிடும். இதில் உப்பு, மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. ஆமாம், மிளகாத்தூள், பெருங்காயம். சாம்பார் பொடி இருந்தாலும் போடலாமா, இல்லை மிளகாத்தூள் டைரக்ட் மிளகா? இல்லை, டைரக்ட் மிளகாத்தூள் தான், சும்மா எல்லாமே. சும்மா இல்லை, ஒரு காரத்துக்காக. காரம் ரொம்ப காரமெல்லாம் வருவாது. பெருங்காயம் இதில் ஓமம் போடலாம். போட்டோம்னா எண்ணெய் பண்ணுறதுனால டைஜஸ்டுக்கு ஈஸி. சில பேர் ஓமமும் போடுவாங்க. இப்போ வந்து இதில் எங்கள் பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவா, எண்ணெயும் நெய்யுமா கொஞ்சம் இது பண்ணி காய்ச்சி தண்ணி அதில் எடுத்துக்கணும், குடிச்சு வச்சுக்கணும். நல்ல தண்ணி தான். சரி. எண்ணெயும் நெய்யும் காய்ச்சி ஊற்றணுமா? ஆமாம், கொஞ்சமாக கொஞ்சம் பருப்பு நெய்யா? பருப்பு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கு. நெய் கொஞ்சோண்டு எண்ணெய் அதுலேயே. இது வந்து எதுக்காக? அதே இந்த ஆப்பசோடா போட மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா பூரிப்பாக வரும். இது வந்து கிறிஸ்பாக வரும். கிறிஸ்பாக வரும். அதனால கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஒரு சூடு பண்ணிட்டு இது எதில் விடணும், மாவுலையா இதுலையா? மாவுல. மாவுலையா? மாவு இதில் ஒன்றுமே இல்லை. சூடாக இருக்குது, அப்படியே போட்டு பேசுகிறேன். ஆமாம், சூடு இல்லை. அது நெய் விட்டவுடனே நல்லா ஒரு வாசனை வருது. நெய் வாசனை வரும். இது என்ன பதம் அதுக்கு? என்ன மாதிரி கலக்கணும் இது? பேஸ் எப்படி கலக்கணும்? வெறுமை கையால் கலக்கணும். இல்லை, எவ்வளோ பதம் இருக்கணும்? அதுவா கொஞ்சம் இது போண்டோ எப்போ இந்த உருளைக்கிழங்கு போண்டோ இதெல்லாம் போடுற மாதிரி அதே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அதில் தண்ணி நிறைய போயிடப்படுது. நிறைய போயிடுச்சுன்னா தண்ணியாக போயிடும். அதுக்கு இப்போ இது மாதிரி இதோட இன்னும் கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம். உருண்டையாக உருட்டி அதை இந்த மாவில் போட்டு எண்ணெய் நல்லா, அதாவது எண்ணெய் காயணும். பட் அதே சமயம் நம்ம சின்னது பண்ணிக்கணும், ஏன்னா தெரிக்கும் எண்ணெய். அதனால்
மாவு மேலே முழுகினா போதும் இல்லையா? மேலே ஒரு லேயர் வரணும். ஒரே ஒரு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த இதுக்கு கிழங்குக்கு ஒரு சேஃப்டி இல்லை, உள்ள கிழங்கு இருக்கும், மேலே ஒரு லேயர் மாவு. இதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம்னா சரியா. இது சிம்மில் இருக்கணுமா? இல்லை, நான் இது சிம்பிளாக ஏன் சிம்மில் வைக்கணும்னா எண்ணெய் வந்து தெரிக்கும் போடச்சேன். அதனால முதல்ல சிம்மில் வச்சு போட்டுட்டு அப்புறம் அப்போ ஒரு சைடு வெந்த உடனே கொஞ்சம் திருப்பி லைட்டாக அப்போ இந்த பரட்டி போடும். தானே ஒரே இது உள்ளே வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? இது நல்லா வெந்துடும் தானே, ஆல்ரெடி வெந்தது தானே. ஓ, இப்போ மேலே மட்டும் நமக்கு அந்த கிறிஸ்பு வரணும். மாவு வெந்தது தான் அப்படின்னா இது சீக்கிரம் முடிஞ்சிடும். ரெட்டாக போட்டு தானே. இப்போ நமக்கு வேக வைக்கிறது மட்டும் தான் வேலை, மற்றபடி மற்றெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் உருண்டையை பெருசாகவும் போட்டுக்கலாம், பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன உருண்டையாக போட்டேன், ஏன்னா இந்த இழுப்பு சட்னிக்காக. இந்த மாதிரி சிகப்பாக போயிடுச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தாலே தெரியும்.
எதாக இருந்தாலும் சுவாமிக்கு பண்ணணுங்கிறது எனக்கு. நாம் எது சாப்பிடணுமோ அதுக்கு முன்னாடி சுவாமிக்கு பட்டிச்சுட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதாவது ஒரு வைப்ரேஷன் சுவாமிக்கிட்ட பண்ணி வந்ததுனால ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு போண்டோம். இது யாராவது விருந்து வந்தாலும் ஒரு பண்ணி கொடுக்கலாம். இல்லை நமக்கே மழை சூடாக ஏதாவது சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல இதாகவும் இருக்கும். நல்ல மேலே கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒரு புதுமையான டிஷ்ஷாக நினச்சிட்டு எல்லோரும் இதை பண்ணி பார்த்து சாப்பிட்டு அதை பற்றிய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக. அடுத்த இதில் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.